ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. டிகேஎஸ் அட் ஸ்ரீ சட்டநாதர் திருக்கோயில் சீர்காழி. இன்றைய தினம் எம்பெருமான் கடற்காழி கணநாதர் நாயனார்னுடைய குரு பூஜை சீர்காழியிலே. திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர். திரு ஞானப்பால் அமுத பாலை அருந்திய திருஞான சம்பந்தர் பார்வதி தாயார்னுடைய திருக்கரங்களால் அமுது படைக்கப்பட்ட இடம். அது மட்டுமல்ல, இந்த யுகமானது கடந்த யுகம் நீரினால் சூழப்பட்டு இந்த பூமியானது அப்படியே நீரினால் அழிவை ஏற்படுத்தி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் அனைவருமே சிவபெருமானிடம், பார்வதி தாயாரிடம் முறையிட்டு அவர்களுடைய கோரிக்கையை, வேண்டுதலை நிறைவேற்றும் வகையிலே பூலோகத்தில் கைலாயத்தில் இருந்து பார்வதியும் பரமசிவனும் பூலோகத்தில் வந்து இறங்கிய பொழுது இந்த பூமியானது அப்படியே கடல் நீரினால் சூழப்பட்டு இந்த பிரபஞ்சமே அப்படியே நீரால் இருக்குது. இறங்கவே கால் பதிக்க கூட இடம் இல்லாத ஒரு சூழலில் இருந்த இடம்தான் சீர்காழி. அப்படி சிவபெருமான் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய புலித்தோலை அப்படியே சப்பரமாக்க அந்த நீரிலே பார்வதி தாயாரை அமர வைக்கும் தோணி ஒன்றினை தனது புலித்தோலை மூலம் தோணியை உருவாக்கி அந்த தோணியிலே பார்வதி தாயாரை அமர வைத்து தானும் பயணம் செய்து சிறிது தூரம் வந்து ஒரே ஒரு சின்ன குன்று, ஒரு 2 பேர் நிற்கிற மாதிரி ஒரு சின்ன குன்று வந்து இருந்த இடம், அதுதான் சீர்காழி. இப்போ இருக்கக்கூடிய பார்வதியும் பரமசிவனும் உயிரோட்டமாக வந்த இடம்தான் ஸ்ரீ சட்டநாதர் திருக்கோயில் சீர்காழி ஆகும். சீர் என்று சொன்னால் சீரமைப்பது, காழி என்று சொன்னால் இந்த பிரபஞ்சமானது அழிந்த நிலையில் இருக்கக்கூடியது. அதனால்தான் அழிந்த நிலையில் இருந்த இந்த ஸ்தலத்தை, இந்த பூமியை பார்வதியும் பரமசிவனும் சேர்ந்து இந்த புதிய யுகத்தை இந்த இடத்துல தான் உருவானது. ஸோ இன்றளவும் இந்த இடமானது 3 நிலைகளிலே இருக்கும் காட்சியை நாம் வேறு உலகத்தில் எந்த கோயில்லையும் சிவபெருமான் 3 நிலையிலையும் இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடியாது. ஒன்று பூலோகத்தில் இருக்கக்கூடிய காட்சி, திருக்காட்சி அம்மையப்பன். அதே மாதிரி அம்மையப்பன் வந்து கைலாய காட்சி, நடுப்புற அந்த குன்று மேலே நின்ன இடம், அப்படியே உயிரோட்டமான இடம். அதுக்கு மேலே இந்த 2 ஸ்தலங்களையும் தரிசனம் செய்து முக்தியையும் அளிக்கக்கூடிய மேலே இருக்கிற ஒரு சட்டநாதர். சட்டை இல்லாமல் இருப்பார். அந்த சட்டை இல்லாமல் இருந்த இடத்தை அவரை மேலே போய் பார்த்தா நமக்கு முக்தி உறுதி. ஸோ 3 நிலைகளையும் அருள்பாலிக்கும் தலம். அதனால தான் பாருங்கள், அடியேன் 3ஆம் பிறை, 4ஆம் பிறை, 5ஆம் பிறை அன்று ஈசா யோகா மையத்தில் 5833 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்து, ஸோ அம்மையப்பனை தரிசனம் செய்து சட்டநாதர் குரு பூஜையிலே வருகின்ற பாக்கியத்தை சிவபெருமானும் பார்வதி தாயாரும் அருளியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நிஜம், அதுதான் உண்மை, எல்லோரும் அறிந்த விஷயம்தான். பின்னாடி பார்க்குறது ராஜகோபுரம். சமீபத்தில் தான் ஓரிரு ஆண்டுகளில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஸ்தலம் சட்டநாத திருக்கோயில் சீர்காழி. எல்லோரும் வந்து தரிசிக்க வேண்டிய உயிரோட்ட ஸ்தலம். சிவபெருமான் எப்படி நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலை மேலே அமர்ந்திருக்கிறாரோ அதே மாதிரி பார்வதியும் பரமசிவனும் இந்த யுகத்தை புதியதாக உருவாக்கிய யுகம் அந்த இடத்துல. அதனால தான் அவர் தோணியை உருவாக்கியனால அவர் பேர் வந்து சுவாமியினுடைய பேர் தோணியப்பர்.
ஸோ சிவபெருமானுடைய அருள் புரிஞ்ச இடம் வந்து தோணியப்பர். ஸோ அதனால் 3 நிலைகளையும் இங்கு கண்டு அடியேன் ஏற்கனவே முதல் முறையாக வந்து ஆசி பெற்றேன். மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல வரவங்களுக்கு வர வைப்பார். ஏன்னா அப்படி ஒரு மும் நிலைகளையும் அருளக்கூடிய இடம். பூலோகத்தில் வாழறவங்களும் சரி, கைலாயத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கைலாய காட்சியையும் இங்கே கொடுப்பார். அதே மாதிரி முக்தி கைலாய காட்சியை கண்டு முக்தி அடைகின்ற நிலையையும் சட்டநாதரானது இந்த இடத்துல அப்படியே சட்டை இல்லாமல் இருப்பார். ஆமாம், தனது புலித்தோலையை வந்து அப்படியே தோணியாக்கி அந்த தோணியில் பார்வதி தாயாரை உட்கார வச்சு இந்த புதிய யுகத்தை படைத்த இடம்தான் இப்போ அடியேன் இன்னைக்கு வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் முடித்த கையோடு குரு பூஜை. இந்த எம்பெருமான் கடற்காழி கணநாத பெருமான் நாயனார்னுடைய குரு பூஜை இன்று. பாருங்கள், இதெல்லாம் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், இல்லைன்னா நம்ம முயற்சி செய்யணும். அப்படி ஒரு பாக்கியத்தை பாருங்கள் சீர்காழியில் கொடுத்துருக்காரு. ஸோ அனைத்து புகழும் வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கே சமர்ப்பணம். சிவாய நம சிவாய நம. நற்றுணையாவது நமச்சிவாயமே. பாருங்கள், வெள்ளியங்கிரியினுடைய மலையில் எப்படி ஒரு காட்சியையோ அதிகாலை வேலையில் அப்படி ஒரு காட்சியை இன்றைக்கி அதே நேரத்தில் சட்டநாதராண்ட பார்க்கின்ற பாக்கியத்தை இன்றைக்கி கொடுத்துருக்கார். நமச்சிவாய் 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 சிவாய் நம. துணையாவது நமச்சிவாயுமே. அப்பா பக்கத்தில் பிள்ளையாரும், நீ இப்போ பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையினுடைய தரிசனமும் பின்னாடி பார்க்குறீங்க. அந்த பக்கம் இருக்கிறவர், ஸோ தெற்கால இருக்கிறவர் விநாயக பெருமான் சந்நிதி. துணையாவது நமச்சிவாயுமே. பாருங்கள், நம்ம லக்ஷ்மி கடாட்சமும் கிடச்சிருச்சு. பின்னாடி பாருங்கள், லக்ஷ்மி முருகன் சொன்ன உடனே லக்ஷ்மியும் வந்துட்டாங்க, அதுவும் ஜோடியோட பின்னாடி. ஸோ லக்ஷ்மியினுடைய கடாட்சியமும் பெற்றாச்சு. சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம. இன்றைக்கி முழுவதுமே சீர்காழியில் தான். உங்கள் டிகேஎஸ். சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம நமச்சிவாய் நமச்சிவாய். பாருங்கள், அதிகாலை வேலையில் ஆள் விநாயகர் தரிசனம் அடியேன். அப்படி ஒரு பாக்கியத்தை பெருமான் கொடுத்துருக்கார் பாருங்கள். ராஜ 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 ராஜகோபுர தரிசனம். சிவாய நம்ம சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா. பின்னாடி பார்க்குறது தான் சட்டநாதர் திருக்கோயில். சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஓரிரு ஆண்டில் நடைபெற்ற இடம். உள்ள பெரிய இடம். பழங்காலத்தில் உன்னோட வடிவமைப்பில் கட்டப்பட்ட திருக்கோயில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நம்ம சட்டநாதரில் பார்க்கலாம். அது இல்லாமல் உள்ள பைரவர் இருக்கார். ஸோ பைரவ அஷ்டமி அன்னைக்கு அவ்வளோ சிறப்பாக நடக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வந்தீங்கன்னா ஜேன்னு இருக்கும் கோவில். 11 மணிக்கு தான் நட அடைப்பாங்க. ஸோ வெளியூர்களும் மாவட்டங்கள் வெளியூரில் அதர் ஸ்டேட்டில் இந்த கர்நாடகா ஆந்திராவிலேருந்தெல்லாம் ஐயாவை பார்க்குறதுக்கு வருவாங்க. ஸோ அப்படி ஒரு அருங்கடாட்சம் இருக்கின்ற இடம். கண்டிப்பாக சீர்காழியில் சட்டநாதரை தரிசிக்கணும். உயிரோட்ட இடம். எப்படி பாருங்கள், நம்ம அண்ணாமலையாரோ அப்படி ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும். பேரூர் ஆண்டவர் எங்கே கோயம்புத்தூரில் பேரூர், பட்டீஸ்வரம், ஒவ்வொரு சிவனுடைய ஆலயமும் அப்படி ஒரு உயிரோட்ட ஸ்தலங்கள். ஸோ அதனால தான் 60 முதல் 70 வயது வரை இப்படிப்பட்ட உயிரோட்ட ஸ்தலங்கள், சிவபெருமானுடைய உயிரோட்ட ஸ்தலங்களை பார்க்கணுன்னு அடியனுடைய வேண்டுதல். அப்படி 60 வயசுலேருந்து ஒவ்வொரு ஸ்தலமாக அப்படியே காமிச்சிட்டே வராரு சிவபெருமான். அப்படி வெள்ளியங்கிரி மலை 365 நாளும் அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அருட்காட்சியை வழங்கினார் வெள்ளியங்கிரினார். எப்படி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அடியேன் சுந்தரர் ரூபமாக அடியேன் வெள்ளியங்கிரி ஆண்டவர் அடிவாரத்தில் பிரயாணம் மலையேற்றத்தின் போது இருந்தவர் ரிட்டர்ன் வரும்போது 45 ஹவர் கழித்து அவருடைய வெள்ளியங்கிரியாரனுடைய அரவணைப்பிலேயே 45 மணி நேரம் யாரும் இருந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு 45 மணி நேரம் வெள்ளியங்கிரி ஆண்டவர் அரவணைப்பில் இருந்து கீழே இறங்கும் பொழுது அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்த சுந்தரர்
அப்படியே சிவன் அடியார்களுடைய உச்ச நிலையான அகோரி, அந்த அகோரியினுடைய காட்சியை வந்து நம்ம வெள்ளையங்கிரியார் கொடுத்தார் டிகேஎஸுக்குன்னா அதை விட ஒரு பாக்கியம் எதுவுமே இல்லை வாழ்க்கையில். நிச்சயமாக வெள்ளியங்கிரி மலை ஏற்றம் செல்பவருக்கு முக்தி உறுதி, முக்தி உறுதி. ஆனால் நல்லா உடல் ஆற்றல் இருந்தால் மட்டும் போராது. வெள்ளியங்கிரி மலையானை தரிசனம் பண்ணுறதுக்கு மன வலிமை வேணும், மன வலிமை வேணும். ஸோ அப்படிப்பட்ட மன வலிமை உள்ளவர்களால் மட்டும்தான் நாம் வெள்ளியங்கிரி ஆண்டவரை மேலே போய் தரிசனம் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி மன வலிமையே பண்ணுங்கள். ஸோ உங்கள் மனசை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். சிவனுடைய நினைப்பாகவே இருங்க. நிச்சயமாக வெள்ளியங்கிரி மலையை ஏறலாம். சாதாரண விஷயமல்ல. ஏதோ நினச்சிட்டு போயிட்டு நீங்கள் சாதாரண மலை மாதிரி வெள்ளியங்கிரி ஆண்டவரை போய் தரிசனம் பண்ணிடலான்னு போய் அந்த இடத்துல சிரமத்துக்கு உள்ளாகாதீர்கள். அதனால் முன்கூட்டியே, இது வந்து அவருடைய கட்டளை, முன்கூட்டியே நீங்கள் சிரமம் இல்லாமல் வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே உங்களுடைய மனசை வலிமைப்படுத்துங்க. அப்படியே சிவம் மேலே அப்படியே ஒரு பற்று இருக்கணும், சிவப்பற்று இருக்கணும். நான் பாருங்கள், அவ்வளோ தூரம் ஏற்றம் ஏறி கூட அடியனுடைய இருதயமானது சிலர்லாம் பம்பிங் ஹெவியாக இருக்கும். எனக்கு நார்மலாகவே இருந்தது. ஸோ அம்மை அப்பனை 7, 6, 5, 4 இந்த 4 மலையிலையும் கார்த்திக்கு மற்றும் நவீன் சகோதரர்கள் ஆத்ம ரூபமாக சிவனும் சக்தியும் சகோதரர்கள் வடிவாக வந்து பார்வதியும் பரமேஸ்வரனும் அடியேனை வந்து அப்படியே கையை விட்டு பிடிக்கவே இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்பு கீழே இறங்கும் போதும் கையை பிடிச்சி நவீன் என்ற சகோதரர் வந்து அப்படி ஒரு சிவனே வந்து ஐக்கியமாயிட்டார். அப்படியே வெள்ளியங்கிரியானே கூட வந்து கையை பிடிச்சி அவர் ஆத்ம ரூபத்தில். ஸோ அண்ணனும் தம்பியும் வந்து அப்படி ஒரு அருள் பாதித்தாங்க. அடியேனுக்கு வந்து அப்படி ஒரு பாக்கியத்தை நவீன், கார்த்திக் என்ற கள்ளக்குறிச்சியை சேர்ந்த மற்றும் சென்னையில் வாழ்கின்ற சகோதரர்கள் ரூபமாக சிவபெருமானும் பார்வதி தாயாரும் வந்தார்கள். அதுதான் உண்மை, சாட்சாத் உண்மை. சிவாய நம. அப்படி ஒரு 365 நாளும் அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவரை. இன்னும் எவ்வளோ அந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் பதிவிட்டாலும் 365 நாள் பத்தாது. அப்படிப்பட்ட அனுபவம், 45 மணி நேர அனுபவம் டிஎக்ஸ்என் டிகேஎஸுக்கு அருளினார் சிவபெருமானும் பார்வதி தாயாரும். இன்றைக்கி பாருங்கள், 26 அன்று குரு பூஜையில் பங்கேற்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்துருக்கார் பாருங்கள். எல்லோரும் வேண்டிக்குங்க. ராஜகோபுர தரிசனம். சிவாய நம. நற்றுணையாவது நமச்சிவாயமே. உங்கள் டிகேஎஸ் சீர்காழி சட்டநாத திருக்கோயில் எம்பெருமான் கடற்காழி கணநாதர் நாயன்மாரனுடைய குரு பூஜையில் உங்கள் டிகேஎஸ் 26/3/2026 நிறைஞ்ச வியாழக்கிழமை குரு நாள் இன்னைக்கு. சிவாய நம.